Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டியில் விவசாய தோட்டத்தில் கள்ளசந்தையில் மதுபாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வில்பட்டி ஊராட்சியில் அரசு மதுபான கடை இல்லாத நிலையில் அங்குள்ள தனியார் தோட்டத்தில் சிலர் கூடாரம் அமைத்து கள்ளசந்தையில் அதிக விலைக்கு மதுபானங்களை விற்று வருகின்றனர். விடியா ஸ்டாலின் அரசின் காவல்துறையின் செயலற்ற தன்மையால் டாஸ்மாக் இல்லாத ஊரிலும் இளைஞர்கள் மது பழக்கத்திற்கு அடிமையாக்கி விட்டார்கள் என்றும் மது அருந்துபவர்களால் குற்ற சம்பவம் நிகழும் அச்சமும் நிலவுகிறது. சென்னை பெரம்பூர் பகுதியில் மென்பொறியாளரிடம் நூதன முறையில் 2 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மென்பொறியாளர் பாலாஜி என்பவருக்கு மும்பையில் உள்ள தனியார் வங்கி தலைமை அலுவலகத்திலிருந்து பேசுவதாக வீடியோ கால் வந்துள்ளது. அதில் பேசிய நபர், உங்கள் வங்கிக் கணக்கில் சட்டவிரோத பணம் இருக்கிறது எனவும், எனவே இதுகுறித்து அதிகாரிகளிடம் தெரிவிக்காமல் இருக்க தனது வங்கிக் கணக்கிற்கு 2 லட்சம் ரூபாய் பணம் செலுத்துமாறும் கூறியுள்ளார். இதை நம்பி பாலாஜியும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பியுள்ளார். பின்னர்தான் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த பாலாஜி இதுகுறித்து புகார் அளித்துள்ளார். திறனற்ற ஸ்டாலின் அரசு போதிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தாததால் இணையதள மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே 13 வயது சிறுவன் காரில் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பெற்றோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அஞ்சட்டி பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி சிவராஜ் என்பவரது மகன் ரோஹித் 8ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் மர்ம நபர்களால் கடத்தி கொலை செய்யப்பட்டார். இதனிடையே ஊர் மக்கள் அளித்த தகவலின் பேரில் மாதேவன் மற்றும் ஊனிசேந்தம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் பிடிபட்டனர். இந்நிலையில் ஸ்டாலின் தலைமையிலான ஏவல் துறை உரிய நடவடிக்கை எடுக்காமலும் குற்றவாளிகளை பிடிக்காமலும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக கூறி பெற்றோர் மற்றும் கிராமத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.